மும்பை சிட்டில ஒரு சிலந்தி மனுஷன் வந்து தெருவில் நடந்து தெரியிற மக்கள் எல்லாரையும் தன்னோட சிலந்தி வலையால அங்க உள்ள செவுத்துல அவங்கள ஒட்ட வச்சுட்டு போயிடுறான். தினமும் 3 பேரை செவுத்துல ஒட்ட வைக்கிறான். ஃபர்ஸ்ட் டே இவங்க 3 பேரை செவுத்துல ஒட்டுறான். அடுத்த நாள் இவங்க 3 பேரை செவுத்துல ஒட்டுறான். 3வது நாள் இந்த 3 பேரை செவுத்துல ஒட்டுறான். இப்போ நீங்க யோசிங்க, அப்புறம் சொல்லுங்க. இப்போ 4வது நாள் இந்த 5 பேர்ல எந்த 3 பேரை செவுத்துல ஒட்ட போறான்னு கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இந்த 5 பேர்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், காமனா ஒரே கலர் மேட்சிங்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவங்க 3 பேரை தான் செவுத்துல ஒட்டுறான். ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ரெட் ஷர்ட், ரெட் பேண்ட், ரெட் டி-ஷர்ட் போட்டு இருக்கிற பேரை செவுத்துல ஒட்டுனா. செகண்ட் டே ப்ளூ ஷர்ட், ப்ளூ பேண்ட், ப்ளூ டி-ஷர்ட் போட்டு இருக்கவங்கள செவுத்துல ஒட்டுனா. அப்படி பார்த்தா இந்த 5 பேர்ல யாரு காமன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அவங்கள தான் செவுத்துல இன்னைக்கு ஒட்டுவான். இந்த 3 பேரை பாத்தீங்கன்னா பிளாக் ஷர்ட், பிளாக் பேண்ட், பிளாக் பேண்ட் போட்டு இருக்காங்க. சோ இந்த 3 பேர் தான் இன்னைக்கு சிலந்து மனுஷன் கிட்ட மாட்டிக்கிட்டு செவுத்துல ஒட்டப்பட போறாங்க. ஒரு நாள் இன்ஸ்பெக்டர் கன்பத் தன்னோட தலக்கணத்தினால ஜெயில இருக்கிற தமாகா சிங்க போய் பாக்குறாரு. இன்ஸ்பெக்டர் கன்பத் தமாகா சிங்கிட்ட சொல்றாரு, உனக்கு ஜெயில இருந்து தப்பிக்க நான் ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். இந்த ஒரு பேக்ல 9 ஒயிட் சாக்லேட்டும் ஒரு பிளாக் சாக்லேட்டும் இருக்கு. நீ கரெக்டா அந்த பிளாக் சாக்லேட்டை எடுத்துட்டா நீ ஜெயில இருந்து தப்பிச்சிடலாம். ஒருவேளை நீ தப்பா அந்த ஒயிட் சாக்லேட்டை சூஸ் பண்ணிட்டா நீ ஜெயில தான் கடைசி வரை இருக்கணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கன்பத் தமாகா சிங்கிட்ட சொல்றாரு. பட் இருந்தாலும் தமாகா சிங்க டெஸ்ட் பண்றதுக்காக அந்த பேக்ல 10 ஒயிட் சாக்லேட்டை வைக்கிறாரு. அதாவது அந்த இடத்துல பிளாக் சாக்லேட்டை வைக்கவே இல்ல. அதை எப்படியோ தமாகா சிங் கவனிச்சிடுறான். இருந்தாலும் தமாகா சிங் தன்னோட புத்திசாலித்தனத்தால ஜெயில இருந்து தப்பிச்சிடுறான். உங்களுக்கு தோணலாம், எப்படி பேக்ல மொத்தம் 10 ஒயிட் சாக்லேட் இருக்கும் போது தமாகா சிங் ஜெயில இருந்து தப்பிச்சு போனான்னு. இது ஒரு நல்ல கேள்வி. நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தமாகா சிங் பேக்ல இருந்து ஒரு சாக்லேட் எடுத்து அதை இன்ஸ்பெக்டர் கன்பத் பாக்குறதுக்கு முன்னாடியே தன்னோட வாயில போட்டு சாப்பிட்டுறான். இப்போ நான் எடுத்தது பிளாக் சாக்லேட்டா இருந்தா பேக்ல மிச்சம் 9 சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்படி இல்லனா பேக்ல ஒரு பிளாக் சாக்லேட்டும் 8 ஒயிட் சாக்லேட்டும் இருக்கும்னு சொல்றான். இப்போ அந்த பேக்ல 2 பேரும் பாக்குறாங்க. பேக்ல மொத்தம் 9 ஒயிட் சாக்லேட் இருக்கு. சோ தமாகா சிங்கோட மூளையை வச்சு இன்ஸ்பெக்டர் கன்பத்துக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துறான். ஒரு வழியா தமாகா சிங்கும் அந்த ஜெயிலை விட்டு தப்பிச்சு போயிடுறான். லக்கான் அப்புறம் ஆகாஷ் அவங்க 2 பேரும் சேர்ந்து கேம்பிங்காக ஃபாரஸ்ட் பக்கம் போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிளம்பு போய்கிட்டு இருக்கிற வழியில ரோஹித்தை பாக்குறாங்க. ரோஹித்தும் அவங்க கூட சேர்ந்து கேம்பிங் போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு பசி எடுக்குது. சாப்பிடுறதுக்காக ஒரு இடத்துல நிக்கிறாங்க எல்லாரும். ரோஹித் கேம்பிங்க்கு எந்த சாப்பாடும் எடுத்துட்டு வரல. அப்போ ரோஹித் அவங்க 2 பேருக்கிட்டையும், நீங்க 2 பேரும் தான் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காயின் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். ஆகாஷ் கிட்ட 3 பிரெட் இருக்கு, லக்கான் கிட்ட 5 பிரெட் இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த 8 பிரெட்டை 3 பேருக்கு எப்படி சரி சமமா பிரிச்சு கொடுக்கிறதுன்னு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நல்லா யோசிங்க. அப்புறம் உங்க ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பிரெட்டையும் 3 பீஸா கட் பண்ணிட்டாங்கன்னா 8 3s are 24. அப்போ 24 பிரெட் பீசஸ் இருக்கும். அப்புறம் எல்லாரும் 8 பீஸை எடுத்துக்கலாம். சோ இப்போ சரிசமமா எல்லாரும் பிரெட் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரோஹித் கிட்ட மொத்தமா 8 காயின்ஸ் தான் இருக்கு. இந்த 8 காயின்ஸை அவன் எப்படி ஆகாஷ்க்கும் ரெக்கானுக்கும் சரிசமமா கொடுக்க போறான். யாருக்கு எவ்வளவு காயின்ஸ் கிடைக்கும்னு கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பாப்போம். ரோஹித் ஆகாஷ்க்கு ஒரு காயின் தரணும், அப்புறம் லக்கானுக்கு 7 காயின் கொடுக்கணும். எப்படின்னா 8 3 24. சோ டோட்டலா 24 பிரெட் பீசஸ் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ரெக்கான் கிட்ட டோட்டலா 5 பிரெட் இருந்துச்சு. அந்த 5 பிரெட்ட 3 பீஸா போட்டாங்கன்னா மொத்தம் 15 பீஸ் வந்துச்சு. அந்த 15 பீஸ்ல 8 பீஸ ரெக்கான் எடுத்துக்கிட்டான். ரிமைனிங் இருக்கிற 7 பீஸ ரோஹித் கிட்ட கொடுத்துட்டான். அப்போ ஆகாஷ் கிட்ட இருந்து ஒரே ஒரு பீஸ் தான் ரோஹித் கிட்ட வந்துச்சு. சோ அதனால ஆகாஷுக்கு ஒரு காயின் கொடுக்கணும், லக்கானுக்கு 7 காயின் கொடுக்கணும். டிடெக்டிவ் மெகுல் அவரோட கார்ல போயிட்டு இருக்காரு. அப்போ தூரத்துல இருந்து ஒரு கிரிக்கெட் பால் வந்து அவரோட கார் மேல விழுந்து அந்த கார் கண்ணாடியை உடைச்சிடுது. மெகுல் காரை விட்டு வெளியில வந்து பாக்குறாரு யார் கார் கண்ணாடியை உடைச்சதுன்னு. அங்க பக்கத்துல பார்க்கும்போது அங்க 2 டீம் கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் டீம், இது செகண்ட் டீம். இந்த 2 டீமை பார்த்த உடனே டிடெக்டிவ் மெகுலுக்கு தெரிய வருது யார் வந்து பாலை எங்க அடிச்சு கார் கண்ணாடியை உடைச்சதுன்னு. எந்த டீம் மெகுலோட கார் கண்ணாடியை உடைச்சதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா, அப்படி ஆன்சர் தெரிஞ்சா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு தான் பாப்போம். ஃபர்ஸ்ட் டீமோட ஸ்டெம்ப் கீழே விழுந்து கிடக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டீமோட பேட்ஸ்மேனை விக்கெட் பண்ணிருக்காங்க. சோ பால் ஸ்டெம்ப்ல பட்டு இருந்தா இவ்வளவு தூரம் வந்து விழுந்திருக்காது. சோ பால் அடிச்சது செகண்ட் டீம் தான். அதுக்கப்புறம் மெகுல் அந்த பால் எடுத்துக்கிட்டு செகண்ட் டீமுக்கு போறாரு. அப்புறம் அவரும் அவங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிடுறாரு. மிஸ்டர் மெஹராவோட பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாதனால அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஒரு நாள் மிஸ்டர் மெஹரா ஹாஸ்பிட்டல்ல இல்ல. அதே மாதிரி அந்த நேரத்துல அவரோட பையனுக்கு ரொம்ப அவசரமா பிளட் தேவைப்படுது. அவரோட பையனோட பிளட் குரூப் பி பாசிட்டிவ். அந்த ஹாஸ்பிட்டல்ல பி பாசிட்டிவ் பிளட் கிடைக்கல. சோ அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் உடனே மெஹராவோட வீட்டுக்கு கால் பண்றாரு. மெஹராவோட வீட்ல இருந்து அந்த வீட்ல வேலை செய்யற வேலைக்காரன் கால் அட்டென்ட் பண்றான். அதுக்கப்புறம் அவன் உடனே வேகமா ஹாஸ்பிட்டல் வந்து அவனோட பிளட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறான். மெஹரா வந்த உடனே டாக்டர் எல்லா விஷயத்தையும் மெஹரா கிட்ட சொல்றாரு. உடனே அவரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எந்த வேலைக்காரன் வந்து பிளட் கொடுத்தான்னு கண்டுபிடிக்கலாம்னு வீட்டுக்கு போறாரு. முதல் வேலைக்காரன் சொல்றான் நான் ஏ பாசிட்டிவ், நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றான். செகண்ட் வேலைக்காரன் சொல்றான் என்னோடது பி நெகட்டிவ், நான் எப்படி பிளட் டொனேட் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறான். மூணாவது வேலைக்காரன் சொல்றான் என்னோடது ஏபி பாசிட்டிவ், நான் எப்படி பிளட் டொனேட் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் நாலாவது வேலைக்காரன் சொல்றான் என்னோடது ஓ பாசிட்டிவ், நான் எப்படி பிளட் டொனேட் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறான். நீங்க யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க யாரு மெஹராவோட பையனுக்கு பிளட் கொடுத்ததுன்னு. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பாப்போம். பிளட் டொனேட் பண்ண வந்தது யாருன்னா நாலாவது வேலைக்காரன் தான். ஏன்னா அவனோட பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ். ஓ பாசிட்டிவ் வந்து யூனிவர்சல் டோனர், அதாவது அவங்க யாருக்கு வேணும்னாலும் பிளட் கொடுக்கலாம். சோ நாலாவது வேலைக்காரன் தான் மெஹராவோட பையனுக்கு பிளட் கொடுத்திருக்கான். அதனால சந்தோஷம் அடைஞ்ச மெஹரா அவனுக்கு 10,000 ரூபாய் எடுத்து கையில கொடுக்கறாரு. சனா, ரமா, பாயல் இவங்க 3 பேரும் மும்பையை சுத்தி பார்க்க போறாங்க. 3 பேரும் பீச்சுக்கு போறாங்க. அங்க நிறைய போட்டோ எடுக்கிறாங்க. அந்த பிக்சரை Facebookல அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அந்த போன் கை தவறி தண்ணியில விழுந்துருச்சு. அப்புறம் அந்த போன் எவ்வளவு தேடி பார்த்தோம் காணாம போயிடுச்சு. ஆனா எல்லா போட்டோவும் ஒரே ஒரு போன்ல தான் எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்டா எடுத்த ஏதோ ஒரு 3 போட்டோ வந்து Facebookல அப்லோட் ஆயிருக்கு. உங்களால இந்த பிக்சரை பார்த்து சொல்ல முடியுமா தண்ணியில விழுந்து தொலைஞ்சு போன போன் யாரோடதுன்னு? வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். சனா, ரமா இவங்க 2 பேரும் செல்ஃபி எடுத்திருக்காங்க. இதை வச்சு யாரோடதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த போட்டோஸ் எல்லாம் சனாவோட அக்கௌண்ட்ல தான் அப்லோட் ஆயிருக்கு. சோ அதனால இந்த போன், அதாவது தொலைஞ்சு போன போன் கண்டிப்பா சனாவோடதா தான் இருக்கணும். இந்த பெண்ணை கவனமா பாருங்க. அப்புறம் இந்த பர்ஸை நல்லா பாருங்க. அப்புறம் இந்த சாண்டல்ஸை நல்லா பாருங்க. இப்போ இந்த 4 பிக்சரை நல்லா பாருங்க. இந்த 4 பிக்சர்ல எந்த பெண்ணை நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொல்லுங்க. A, B, C, D. உங்க ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
ஆன்சர் ஆப்ஷன் சி. இப்போ இந்த 4 பர்ஸை நல்லா பாருங்க. பார்த்துட்டு சொல்லுங்க இந்த 4 பர்ஸ்ல ஃபர்ஸ்டா நீங்க எந்த பர்ஸை பாத்தீங்கன்னு. உங்க ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆன்சர் டி. இந்த பர்ஸை தான் நீங்க முன்னாடி பாத்தீங்க. இப்போ இந்த 4 சாண்டல்ஸை நல்லா பாருங்க. பார்த்துட்டு சொல்லுங்க எந்த சாண்டல்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு. ஆன்சர் நீங்க டிங்கிற சாண்டல்ஸ் தான் ஃபர்ஸ்டா பாத்தீங்க. இந்த 2 பெண்ணோட பிக்சர்ஸை நல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க இந்த 2 பொண்ணுங்கள்ல யாரோ ஒரு நபர் மட்டும் பேய். அதுல யாரு பேய்னு கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஆன்சர் பிங்கிற பொண்ணு தான் பேய். ஏன்னா அவங்களோட போட்டோக்கு பின்னாடி இருக்க மிரரை நல்லா பாருங்க. அதுல அவங்களோட முடி எல்லாமே நரைச்சு போயிருக்கு. சோ அதனால பிங்கிற பொண்ணு தான் பேய்.